அல்ட்ராசவுண்ட்னா என்ன, அல்ட்ராசவுண்ட் எப்ப யூஸ் பண்ணணும், எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த அல்ட்ராசவுண்ட்க்கு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கா? அல்ட்ராசவுண்ட்னா ஒரு சவுண்ட் வேவ் தான், அதை உங்க பாடிக்குள்ள செலுத்தி உள்ள என்ன ப்ராப்ளம் இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட் என்னென்ன ப்ராப்ளம்க்கு எப்ப பண்ணணும் அப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேன். உங்களுக்கு வயிறுல எதுவும் வலி இருந்தது, இல்ல வயிறு உபசமா இருக்கு, இல்ல கிட்னில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல கிட்னில கல் இருக்கு, யூரின் போகும்போது உங்களுக்கு வலி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அல்ட்ராசவுண்ட் அப்டமன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இல்ல வெள்ளப்படுறது இருக்கு, மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வலி இருக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நீங்க அல்ட்ராசவுண்ட் பெல்விஸ் ஸ்கேன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கழுத்துல ஏதாவது கட்டி இருக்குதா, இல்ல ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர்தைராய்டிசம் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கா, உங்களோட கழுத்து கிட்ட நெறி கட்டுற மாதிரி எதுவும் இருக்குது, வலி ஜாஸ்தி இருக்கு, அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அல்ட்ராசவுண்ட் நெக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு HRS அல்ட்ராசவுண்ட் அப்படிங்கிற வெறும் குடலுக்கு மட்டும் பார்க்கக்கூடிய அல்ட்ராசவுண்டும் இங்க அவைலபிளா இருக்கு. 18 வாரத்துல இருந்து 22 வாரம் வரைக்கும் நாங்க அனாமலி ஸ்கேன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கேன். நீங்க எந்த ஸ்கேன் எடுக்கலனாலும் இந்த 18 வாரத்துல இருந்து 22 வாரத்துக்குள்ள எடுக்கிற அனாமலி ஸ்கேனை கண்டிப்பா எடுக்கணும். சோ கரெக்டான நேரத்துல கரெக்டான டயக்னோசிஸ் பண்றது, என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். சோ இப்போ உங்களோட டவுட்ஸ் கிளியரா இருக்கும், எந்தெந்த அல்ட்ராசவுண்ட் எப்ப எடுக்கணுங்கிறது. And we are here available at Sai Multispeciality Clinic, Guduvanjeri. Thank you.